கன்னிராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு 6ல் இருந்து பல பிரச்சனைகள், அதாவது 6ல் இருக்கும்போது உடல் உபாதைகள் பிரச்சனை இருந்தது. இப்போ சனி பகவான் 7க்கு வந்துட்டார். அதனால நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். வேலையும் ப்ரமோஷன், கல்யாணம் டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி 7ல் இருந்தால் டிலே ஆகும். உங்களுக்கு ராசிப்படி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கல்யாணம் டிலே ஆகாது. கல்யாணத்துக்கு குரு பகவானோட பக்கபலமும் இருக்குது. அதனால கல்யாணமும் நடக்கும். அதனால கன்னிராசினியர்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, எதை செய்கிறதா இருந்தாலும் செய்து முடித்து சக்ஸஸ் ஆன பிறகு மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். முதலே சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தொழிலே முன்னேற்றம் உண்டு, வேலை முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், அப்புறம் திருமண வாழ்க்கை எல்லாமே இந்த வருஷம் அருமையாக இருக்குது. இந்த 2.5 வருஷம் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு ட்ரை பண்ண இப்போ வேண்டாம். ஏன்னா வெளிநாட்டிலேயே சில பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கன்னி ராசிக்கு இதுவரை ஆரோக்கியத்தில் சில கோளாறுகள் இருந்தாலும் இப்போ இந்த 2.5 வருஷம் அதெல்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வேலையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாமே தொட்டது எல்லாமே பட்டுன்னு சக்ஸஸ் ஆகும். ஓகே கன்னிராசி நேயர்களே, ஹாப்பியா? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.